நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. மதிப்பிற்குரிய அவைத் தலைவர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய ஆசிரிய பெருமக்களுக்கும் சமய பேச்சு போட்டிக்கு என்னுடன் களம் காணும் சக தோழர் தோழிகளுக்கும் இறைவன் திருவடியை போற்றி சுந்தர தமிழால் வணக்கம் கூறுகின்றேன். சிவனருள் சித்திக்க பெற்று இசைஞானியார் என்னும் நாயனாரை பற்றி சிந்திக்க உள்ளோம். அன்பிற்கினிய அவையோரே, 63 நாயன்மார் வரிசையில் 3 பெண் நாயன்மார்கள் இடம்பெறுகின்றனர். அவர்களுள் புனிதவதி என்னும் காரைக்கால் அம்மையார், திருநாவுக்கரசரின் தமக்கையார் திலகவதி, சுந்தரமூர்த்தி நாயனாரை ஈன்றெடுத்த தாயார் இசைஞானியார் என்பது குறிப்பிடத்தக்கது. மதிப்பிற்குரிய சபையோரே, தோழமை மார்க்கம் பூண்டு ஈசனை வணங்கியதால் சுந்தரமூர்த்தி நாயனாரை தம்பிரான் தோழர் என சிறப்பித்து அழைக்கப்பட்டார். ஈசனோடு நட்பு பூண்ட சுந்தரமூர்த்தி நாயனாரை சைவ சமயத்திற்கு கொடையாக கொடுத்த பேற்றால் அவருடைய தாய் இசைஞானியார் மற்றும் தந்தை சடையனார் ஆகியோரை இறைவன் மீது அன்பு சொரிந்த வாக்கியத்தால் நாயன்மார் பட்டியலை அலங்கரிக்கின்றனர். அன்பிற்கினிய அவையோரே, திருத்தொண்டர் தொகை என்னும் நூலில் தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என சிவபெருமானை மனம் மொழி மெய்யால் துதிக்கும் தொண்டர்களோடு சேர்ந்திருப்பது பெருஞ்சிறப்பு தர வல்லது என வன்தொண்டர் புகழாரம் சூட்டுகிறார். அடியார்களின் பெருமை கூறும் திருத்தொண்டர் தொகையில் சுந்தரமூர்த்தி நாயனாரே இசைஞானி காதலன் அடியார்க்கும் அடியேன் என்ற வரியால் தம் தாயை மகிழ்வுடன் புகழ்ந்துள்ளார். அன்பிற்கினிய சபையோரே, இசைஞானியார் திருவாரூரில் கௌதம கோத்திரத்தை சேர்ந்த ஞான சிவாச்சாரியாரின் மகளாக பிறந்தவர். இவர் சிறுவயதிலிருந்து திருவாரூர் தியாகராஜ பெருமான் மீது தீவிர அன்பும் பக்தியும் உடையவராக வாழ்ந்து வந்தார். திருமண வயதை எட்டியவுடன் திருநாவலூரைச் சேர்ந்த சடையனாரை கரம் பற்றினார். அன்பிற்கினிய அவையோரே, இசைஞானியாரின் சிவபக்தி யாதெனில் கருவில் இருக்கும் தனது குழந்தைக்கு சிவநாமங்களையும் சிவபெருமானின் தோத்திரங்களையும் கற்றுக் கொடுத்து கர்ப்ப காலத்திலேயே நமது சுந்தரமூர்த்தி நாயனாரை சிவன் மீது தீரா காதல் கொண்ட பக்தனாய் உருவாக்கினார். இவ்வாறாக இசைஞானியார் தெய்வ மகனை பெற்று சிவபக்தி தலைத்தோங்க தோள் கொடுத்தார். மேலும் இசைஞானியார் இறை தொன்றாற்றி வாழ்ந்து இறுதியில் சிவபெருமானின் திருவடியில் வீடு பேறு அடைந்தார். இசைஞானியாரின் குரு பூஜை நாள் சித்திரை மாத சித்திரை நட்சத்திரத்தில் திருநாவலூரில் அனுஷ்டிக்கப்படுகிறது. அன்பிற்கினிய அவையோரே, நாமும் இசைஞானியார் வழி நின்று கருவில் திரு ஊட்டி பக்தி மார்க்கம் எங்கும் வியாபிக்க துணை நிற்போம் என இறையன்பு வேண்டி என் உரையை நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம். ஆன்மீகம் வளர்ப்போம், சமயத்தை காப்போம்.